அனு நில்ல அனு கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா, அத்தை கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன்க்கா. ரகு வர வேலையை வெயிட் பண்றாரு. லேட்டானா திட்டுவாரு. நான் கிளம்புறேன்க்கா. பாய், போயிட்டு வரேன். நீ கிளம்புறதெல்லாம் ஓகே தான், இல்லன்னு சொல்லல. திடீர்னு என்ன கிளம்புறீங்க அதுதானே கேக்குறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்ல மாட்டியா அனு? என்னன்னு தானே கேக்குறேன். ரகு மாதிரி நீயும் பண்ணாதானு. எனக்கு தெரிஞ்சே கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சே நீயும் கஷ்டப்படுத்தாத என்ன, சரியா? அவன் தான் இப்படி எல்லாம் பண்றானா, நீயும் இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அது எப்படிக்கா ரகுவை இவ்வளோ இதுவா நினைக்கிறீங்க நீங்க? ரகு தான் உங்களை கஷ்டப்படுத்துறாராக்கா? அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் அவர் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. நீங்க தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ராமண்ணா வந்திருக்காங்கல்ல, போங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அதுவும் இல்லாம அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதான் கிளம்புறோம். அப்புறம் இப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ரகு உங்களை வேணும்னே கஷ்டப்படுத்துறாருன்னு எந்த இடத்துலயும் சரி. அவரு நிறைய இடத்துல என்ன கூட விட்டு கொடுத்துருக்காரு. ஆனா அக்காவை உங்களை விட்டு கொடுக்க முடியாம தான் இந்த அளவுக்கு அவர் சஃபர் ஆகுறாரு. அவர் கஷ்டத்துல இருக்கிறனா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க அவரால கஷ்டத்துல இருக்கன்னு சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ். அனு, நான் அவனை கஷ்டப்படுத்துறேன்னு நீ நினைக்கிறியா அனு? மனசார சொல்லு, நான் கஷ்டப்படுத்துறேன்னு. நீ சொல்ல அனு, நான் கஷ்டப்படுத்துவேனா என் தம்பிய? சத்தியமா ஒரு நாளும் நான் அப்படி நினைச்சதே இல்ல. நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற? இங்க பாரு அனு, நாங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவன் என்ன சொன்னான்லாம் எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் நான் அவர்கிட்ட அவனுக்காண்டி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நான் அவனுக்காண்டி நிக்க மாட்டேங்கிறான்னு. ஆனா அவர் கூட நான் பேசுற ஒரு வார்த்தையிலயும் ரகுவ பேரு இல்லாம இருந்ததே இல்ல இது வரைக்கும். எப்படியாச்சும் ரகு ரகு ரகுன்னு மட்டும்தான் சொல்லுவேன். நீ வேணா அவர்கிட்ட கேளு, நான் போய் ரகுவ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ற? எனக்கு புரியுதுக்கா. நீங்க அவரை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறதும் அவரு உங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறதே இல்ல, எனக்கு புரியுது. இதை நான் இந்த இடத்துல சொன்னா எப்படி இது எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அவங்க 2 பேரும் பிரிக்கணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்ல. ஆனா அவருக்கு ராம உங்க லைஃப்ல வந்த உடனே அவருக்கு ஏதோ உங்களை விட்டு விலகி போற மாதிரி அவருக்கு தோணுது. அதனாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறது. அதுவும் இல்லாம நீங்களும் ராமண்ணா இருக்கும்போது அவரை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்களா, அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணாரு. அவர் இங்க இருந்தா எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதுவும் ராமண்ணா வர அடிக்கடிக்கு வராங்க. நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலக்கா, அவங்க உங்களை பார்க்க வராங்க. நாங்க இங்க வந்து இருக்கிறதுனால அவருக்கும் சங்கட்டமா இருக்கும், ரகுக்கும் சங்கட்டமா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? நாங்க கிளம்புறோம்க்கா. நீங்க இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க. ரேஷ்மா, என்னம்மா? ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி அழுத்துட்டு இருக்க? ரோஷனை மேல கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வரேன் தானே போனேன். அதுக்குள்ள என்னாச்சு? உன்கிட்ட தான் கேக்குற என்னன்னு. இங்க பாரு லூசு, என்ன? ஏய், என்னாச்சு தானே கேக்குறேன், சொல்லு. லூசு மாதிரி அழுத்துட்டு இருக்க. நம்ம போகும்போது ரகு கீழே உட்காந்துட்டு இருந்தான்ல, அப்பவே சொன்னல சொல்லிட்டு போவோம், ஏதாச்சும் கண்டிப்பா தப்ப புரிஞ்சுப்பான் அப்படின்னு. நீங்க தான் அப்படிலாம் எதுவுமே இல்லை, நம்ம பக்கத்துல தானே போயிட்டு வந்துருவோம்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலன்னு நம்ம அவங்கள விட்டு தனியா போறோம் அப்படின்னு அவனே முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டு வீட்டை விட்டு போறானா. லூசு மாதிரி பண்றா பாத்தீங்களா? ஏன்னா இவன் இப்படி பண்றான்னு தெரியல. நீதான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறல, தெளிவா சொல்லு. நம்ம இங்க இருந்து போகணும்ல. அழுதுகிட்டே இருந்தா என்ன? சரி வா, உள்ள போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். இல்ல, நீங்க போங்க, நான் போயிட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் என்னன்னு. கேட்கலாம், தப்பில்ல. கொஞ்சம் சமாதானமா கிட்ட கேட்கலாம், வா. சரி வா. எல்லாரும் அனு சொல்றான், அவனை நான் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். நான் என்னைக்காச்சும் அப்படி நினைச்சிருக்கேனா? என் தம்பி உங்ககிட்ட விட்டு கொடுத்து பேசியிருக்கானா என்னைக்காச்சும்? நீங்க கூட கேட்க மாட்டீங்க. எப்ப பாரு தம்பி 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 தான் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் என் தம்பியை நான் உங்ககிட்ட விட்டு கொடுத்து பேசியிருக்கேனாராம்? இது எல்லாமே உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் ஏதோ நீங்க வந்ததுனால மாறிட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. எனக்கு இது பிடிக்கல. நான் சரியா இருக்கேன்னா இல்ல அவங்க சரியா பேசுறாங்களா, இல்ல நான் தப்பா இருக்கேனா அவங்க தப்பா பேசுறாங்களான்னு எனக்கு புரியல ராம். இப்ப அழுகிறதுனால எதனா மாறிடு போதுன்னு எதனா இருக்கா என்ன? தேவையில்லாம 2 சொட்டு கண்ணீர் தான் வீணா போக போகுது.
சும்மா அழுகிறதுனால எதுவும் மாறிடாது ரேஷ்மா. அவங்க பேசுனதும் சரி. சரி விடு, எதுவும் மாற போறது இல்லைன்னு பேசி எதுவும் ஆக போறது இல்ல. பாத்துக்கலாம் விடு. அவங்க சொல்றதெல்லாம் இப்ப சரினும் இல்ல எதுவும். சரியா? ம். உன்கிட்ட தான் சொல்றேன் ரேஷ்மா. அவங்க பேசுனாங்க அப்படின்னா ரகு எல்லாம் வருத்தப்பட்டு பேசியிருப்பாரு. அதனால அந்த பிள்ளை பேசியிருக்கோம். மத்தபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சா பேசியிருப்பாங்க. நீ இவ்வளவு நாள் இருக்க, நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி ஊசு. இங்க பாரேன், இங்க பாரு. இப்போ நீ பாக்கலன்னு வச்சுக்கோ, அப்படி தூக்கிட்டு போவேன் பாத்துக்கோ. அதுல ஒண்ணு வேண்டாம், நானும் நடந்து வருவேன். இதெல்லாம் மட்டும் தெளிவா பேசு வா. போயிட்டு அத்தை. நேரம் கிடைக்கும் போது வந்துட்டு போமா, சரியா? ம். அவன் தான் ஏதோ வருத்தத்துல இருக்கான்றதுக்காண்டி நீயும் அப்படியே இருந்துடாத, சரியா? இங்க நான் வரணும்னா சொல்லு, நான் வேணா முருகனை அனுப்பிடுறேன். அவர் வருவாரு, டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு வருவாரு, சரியாம்மா? ம். 2 நாள்ல எப்படி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவாங்க, சொல்லி விடுறேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துரு. ம். என்னமானோ கொஞ்சம் அவன் கிட்ட சொல்லுமா எடுத்து, சரியா? இப்படி எல்லாரும் வர நேரத்துல கல்யாணம்ன்றது நல்லா சந்தோஷமா தானே நடக்கணும். இந்த நேரத்துல இப்படி ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் சொல்றேன். உனக்கு நான் சொல்றது ஏதோ வருத்தம்லாம் இல்லைல்லம்மா? இல்ல இல்ல அத்தை, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்லப்போனா ரகு தான் சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அவர் எப்படி சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க. என்ன பார்த்தாரு ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ரேஷ்மக்காக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது ரேஷ்மக்கா ராமண்ணா தானே பார்க்கணும். அதை அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனையே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க அக்கா அவர் கூட தான் இருக்கணும், யார் வந்தாலும் தனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும் தான் அக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. அது மாறிட்டாலே மற்றபடி மொத்த பிரச்சனையும் சரியாயிடும். அதுதான் அக்கா என்னடா நம்ம இருக்கும் போதே சொல்லாம அவங்க கூட போறாங்க, நம்ம இருக்கும் போது நம்ம கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க, அவர் வந்ததுனாலதான் எல்லாமே அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாரு. அது அவருக்கா புரிய வரும்போது அவரே நார்மலா ஆயிடுவாரு. அதுக்கான கொஞ்சம் நேரம் நம்ம கொடுக்கணும்ல அத்தை. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா அவருக்கும் கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கும். உங்க அக்கா இப்போதைக்கு உங்க கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். சரியாயிடுவார் அத்தை. கல்யாணத்துக்குள்ள அவரே புரிஞ்சுப்பாரு. என்னத்த புரிஞ்சு என்னமோ. போனவ பத்தியாமா எங்க போனானே தெரியல. இவ்வளவு அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிறா. மணி 2:30 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் ஆயும் ஆளு வீடு திரும்பல. ஒரு வார்த்தை போன் பண்ணி கூட சொல்லணும்னு இல்லல்ல. அவனும் இவ்வளவு நேரம் கீழே உட்காந்து இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனான். அங்க இருந்து மறுபடியும் குட்டி போட்ட போன மாதிரி ஹாலுக்கு வந்து பார்த்தான், வந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சரின்னு மறுபடியும் ரூமுக்கு போனான். இவங்களுக்காண்டி தானே அவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு இவங்க வரலன்னு தானே அவனும் மனசு நொந்து போய் போறான். இவளும் அதே அதுக்கேத்த மாதிரி தானே பண்றான். இவனும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும்லம்மா. இவளும் இப்படி இருக்கா, என்னத்தான் சொல்ல தெரியல. அத்தை இப்பதான் ரேஷ்மக்கா வந்தாங்க. நான் உள்ள வந்தேன்ல அப்பதான் வந்தாங்க. அவர் மேல குழந்தைய தூக்கிட்டு போனாரு. ரேஷ்மக்கா இப்பதான் என்கிட்ட பேசினாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லி. நீங்க எதை சொல்லிக்காதீங்க. நான் என்ன சொல்ல, நான் சொன்னா மட்டும் கேட்டுக்கவா புதுங்குதுங்க? பெத்ததுக்கு மட்டும்தான் கடமை. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையும் சொல்லி வச்சு கேட்கறது இல்ல. ஏதோ வெளியே இருந்து வந்தவன் நீயாச்சு நான் புலம்புறத காது கொடுத்தாச்சு கேட்கறேன். அது ரெண்டும் என்னன்னு கூட பாக்காதுங்க. கடைசி காலத்துல மருமவ தான் எனக்கு கஞ்சி ஊத்தணும்னு நினைக்கேன். உன்னதான் படாத பாடுபடுத்திட்டேன். மன்னிச்சிருமா அத்தைய. என்னத்த நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்பதானே புத்தி வந்திருக்கு, இப்பதானே தெளிஞ்சிருக்கு, மனசு எல்லாம் தெளிவா. அப்ப புத்தி வரும்போது திருந்திதானே ஆகணும். புத்தி கேட்கற சொல்றதை கேட்டுதானே ஆகணும். இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சாதான் கேட்டேன். மனசுல எதை வச்சுக்காதமா அத்தை முன்னாடி பண்ணதெல்லாம். அது ஏதோ பணத்தாசையில அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிருமா. பழசெல்லாம் எதுக்கத்த பேசிக்கிட்டு? அவர் வெளியே இருக்காரு, நேரம் ஆச்சு கிளம்புறேன். சரிம்மா வா, நான் வெளியே கூட்டிட்டு வந்து விடுறேன். இல்லத்த பரவாயில்ல, வாசல் வைக்கணும், நான் போய்க்கிறேன். அந்த அண்ணா வந்திருக்காங்க, சாப்பிடுறதுக்கு எதனா கொடுங்க. மாமா கிட்ட கல்யாண விஷயம் பத்தி பேசணும்னு சொன்னாங்கல்ல, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அத்தை. சரிங்களா? கூட்டிட்டு வந்து மாமா கிட்ட பேச வைங்க. கொஞ்சம் பொறுமையாவே பேச சொல்லுங்க மாமாவை, எதுவும் பிரச்சனை வந்துடாம. நீங்க பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றோம். சரிம்மா, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, மறந்துடாதே. சரிங்க அத்தை. யாரை என்ன சொல்லி நல்லா தன்மையா பேசுற பிள்ளை தான். அறிவு கெட்டத்தனமா அதையும் இதையும் பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். எனக்கு கூட இருங்கன்னு வாயை விட்டு கேட்கவும் முடியல, சங்கட்டமா இருக்கு. என்னத்த சொல்ல, வீடு ஃபுல்லா ஆட்கள் இருந்துட்டு ஒருத்தரா வெளியே கிளம்பி போகும்போது ஏதோ மனசு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கும்மா. சே, என்ன வலிக்கு ஒருத்தரா கிளம்பி போகும்போது ஆட்கள் குடும்பத்தோட ஒண்ணுபடியா இருந்தாதான் சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். ரேஸ்மா எடி. சிரிக்காதாதி, நான் உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன் சொல்லிட்டேன். அம்மா நீ தானடா கிளம்ப சொன்ன, இதுக்காண்டி லீவ்லாம் வர போட்டேன். இப்ப என்னன்னா வெளியே கூட்டிட்டு போக முடியாது, வீட்டுல இருங்குற. நீ சிரிச்சு வெறுப்பேத்தனா வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நைட்டுக்கு ஃபுல்லா நீ வெளியே தான் படுத்துக்கணும், பரவாயில்லையா சொல்லு. வெறுப்பேத்துறியா நீ? என்ன மரியாதையா வெளியே கூட்டிட்டு போயிரு. கிளம்புன்னு சொல்லிட்டு லேப்டாப் தூக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கு எதுக்கு என்ன கிளம்ப சொன்ன? பைத்தியக்காரா. நான் என்னடி பண்ண? எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா?
பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு லேப்டாப்பை உருட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அவனா பார்த்து பண்ணி விடுறான்டி. எனக்கும் ஆசைலாம் இல்ல. என்ன பண்ண, வேற வழி இல்ல. முக்கியமான கொட்டேஷன் ஒண்ணு மாறிட்டு நாங்களும் 2 வாரமா அந்த மேனேஜரை பிடிக்க ட்ரை பண்றோம். அவன் இன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்குதான் மீட்டிங்ல மாட்டியிருக்கான். இதை விட்டான்னு வச்சுக்கோ 1 மாசம் எடுத்துருவான். நான் என்ன பண்றது? சாரி என் செல்ல குட்டில. ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டேஷன் ரீகொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டு அங்க ஓகே அப்படின்னா அதுக்கப்புறமா இங்க அட்மின் சைட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரேஷ்மாக்கா கிட்டயும் ரகு கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் விடிஞ்சிரும், நான் வேலைக்கு கிளம்பி போயிருவேன், அதானே? சேச்சே அப்படிலாம் இல்ல. என் பொண்டாட்டி நான் அப்படியே விட்டுருவேன். சொல்லு, கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போவேன் என் பொண்டாட்டி. நீ ஒன்னும் கூட்டிட்டு போக தேவையில்ல, போடா. ஓவரா தான் பண்ற. நீ தானே அதிக கிளம்ப சொன்ன. இப்படிலாம் பண்ணாத பத்துக்கோ. இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே கழுத்தை நினைச்சு கொண்டு வருவேன். நீ ஒழுங்கு மாதிரி என்ன வெளியே கூட்டிட்டு போ. வேலை இருக்குங்கல்ல. ஏன் ஹாஸ்பிட்டல்ல உன்னை விட்டு வேற யாருமே இந்த வேலையை செய்ய முடியாதா? ரகு என்ன பண்றானா? அவன்லாம் செய்ய மாட்டானா? அவன் கிட்ட கொடு, அவன் அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவான். ஏ லூசே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? சொல்லு, எத்தனை நாள் ஆகுது? என்ன, ஒரு 1 வீக்குக்கு மேலேயே இருக்கும். 1 வாரமா என்னோட வேலையெல்லாம் சேர்த்து அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? சோ இதையும் கொண்டு போய் அவன்கிட்டயே கொடு அப்படின்னா எப்படி? அவனும் பாவம் தானே. ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்கையும் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. இதுக்கு வேலைக்கு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அந்த ஆள் ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஒரு 1.5 மாசத்துல வேற ஆள் மாத்துறோம். அந்த ஆள் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கூட தான். அப்ப அது வரைக்கும் என்ன, உன் முஞ்ச நானும் என் முஞ்ச நீயும் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்னால முடியாது. இங்க பாரு, மரியாதையா என்ன வெளியே கூட்டிட்டு போ. இவ வேற ஒருத்தி வெளியே கூட்டிட்டு போனேன். எனக்கு என்ன ஆசை இல்லையாமேடி இருக்கு. இருடி வர, இத முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாங்கிற, நீ வேற வெளியே கூட்டிட்டு போனிக்கிட்டு இருக்க. போடி. இங்க பாராதி, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா கேக்குறேன். இப்ப என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அவனை உள்ள வந்தன்னு வச்சுக்கோ, வெளியே தள்ளி அப்படியே கதவை சத்திடுவேன். யோசிச்சுக்கோ. இப்படிலாம் சொன்னா எப்படி? என் ஆசை பொண்டாட்டி இல்ல. ஆமா, ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு முடிச்சு டக்குன்னு வந்துருவேன். ஓகேவா? அப்ப என்னை விட அந்த வேலை தான் முக்கியம், அப்படிதானே? சரிங்க சார், அந்த வேலையை கட்டிக்கிட்டு அப்படி அழிங்க. என்கிட்ட வரவே வராத சொல்லிட்டேன். என்ன, அந்த பயம் இருக்கணும். போவோமா? அது குப்பல. அப்போ கொடுத்துட்டு போ. மவன ஒரு இழுத்தன்னு வச்சுக்கோ, கண்ணெல்லாம் சவந்துரும் பாத்துக்கோ, காது கேட்காம போயிரும். என்ன பத்தி எப்படா தெரியுது உனக்கு? வெளியே கூட்டிட்டு போடா, நான் ஆசையா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு மீட்டிங் இருக்கு, எவனோ ஒருத்தன் இன்னைக்குதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லி என்கிட்ட ஓட்டிக்கிட்டு, இப்ப உம்மா மட்டும் என்கிட்ட வேணா, அந்த உம்மா போயிட்டு அவன்கிட்ட கேளு போ, அவனே தருவான். அந்த உம்மெல்லாம் அவன்கிட்ட நல்லா இருக்குதுடி. இப்ப அவன் கூட தானே இருக்க, அப்ப அவன்கிட்டே போய் வாங்கிக்கோ, போடா. ஏய் என்னடா ஒரு வர மரியாதையே இல்லாம போயிட்டுடி. ஒரு புருஷன் ஆசையா கேக்குற, தரமாட்டேங்கிற. இப்ப நீயே தரியா இல்ல நானா வரணுமா? அதான் வர மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்ன? மண்ணாங்கட்டின்னு சொன்னேன். ஊறுகாயில உப்பு இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டு விட்டு போறியா? கோவத்துல இருக்கியோ? உங்க மேல கோவப்பட முடியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா பாத்துக்கலையா என்ன நானே? ஐயோ சாமி, நீங்க எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறீங்க. வெளியே போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ உன் புருஷன் இவ்வளோ சந்தோஷமா பாத்துக்கிறாரா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் போராமப்படுவாங்க. அந்த அளவுக்குல சார் என்ன போராமப்படுற அளவுக்குல அப்படியே தாங்குன்னு தாங்குறீங்க. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான்டா. ஃப்ராடு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் கண் முன்னாடியே நின்னா கூட கண்டுக்காம போக வேண்டியது. சிப்படா. ஹலோ, நான் அப்படி இல்லம்மா. டேய், அதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவேன்னு என்கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீ தான்டா, நீ மட்டும்தான். நீ இல்லையாமே, நீ வாய் திறக்காத சொல்லிட்டேன். ஏண்டி என்னைக்கு நீ என் கண் முன்னாடி நின்னுக்கிட்டு நான் கண்டுக்காம இருந்திருக்கேன்? ஏண்டி இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுற? வந்துட்டான் இவன் கிட்ட பேசிக்கிட்டு இந்த சாரியை வர கட்டி இருக்கேன். மவனை, நீ வெளியே போனா சாரி கட்டு மண்ணாங்கட்டி கட்டுன்னு சொல்லு, மூஞ்சி பிடிச்சு குத்தி விடுறேன். இதுக்கு 1 மணி நேரம் நின்னு கட்டி இருக்கேன். நானே இப்பதான் சாரி கட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல சாரி கட்டினாதான் வெளியே கூட்டிட்டு போவேன் என்னென்ன பேச்சு பேசினேன். ஆசாசியா கட்டுனா வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன்னு ஏமாத்துறேன், மரியாதை போயிரும். ஐயோ டார்லிங், இதுக்குதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறியா?
இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சாரி கட்டுறதுலாம் ஒரு விஷயமா என்ன? இரு, நான் வந்து கத்து கொடுக்குறேன். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. சிப்பா மூஞ்ச பாரு. வந்துடாத ரூம்குள்ள. வெளியே தான் படுத்து தூங்குறேன். நான் டோர் லாக் பண்ணிடுவேன். ஏய், ஏன் அப்படிலாம் பண்ணாதடி. வந்துட வேண்டிய ஒரு 10 நிமிஷத்துல. வராத. அந்த மேனேஜரா எவன் அவனுக்கே முத்தம் கொடுத்துட்டு இரு. சரியான கிறுக்கி. பேசுமா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பத்தியா? நீ தானே சொன்ன அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. சரி விடு. அவன் என்னமோ நினைச்சிட்டு அப்படி பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கான். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளுடைய மேரேஜ் பத்தி மட்டும்தான் இருக்கணும். நீ என்னன்னா வேற என்னென்னத்தையோ பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம கல்யாணத்தை பத்தி தான் ரேஷ்மா நீ யோசிக்கணும். அதை பத்தி தான் நீ பயப்படணும். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு தானே நீ நினைக்கணும். நீ என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்க. அதுவும் கல்யாணம் நெருங்கி வர நேரத்துல இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? ம். அதுவும் என் ரேஷ்மா எவ்வளோ தைரியசாலி. என் ரேஷ்மா இந்த விஷயத்துக்குலாம் பயப்படலாம், அழுகலாமா? ம். எப்படியா இருந்தாலும் உன் தம்பி உன்கிட்ட வந்துதான் சேருவான். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்ல. சரியா? சும்மா அவன் தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அதுக்கேத்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இல்ல ராம், அவன் பாவம்ல. அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான் அப்போ. அவன் தேடி இருப்பான்ல அப்போ நம்ம 2 பேரும் போனதுக்கு அப்புறம் இப்படி அக்கா நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி. அதனால தானே அவனும் இங்க இருந்து கிளம்பணும்னு முடிவு எடுத்திருப்பான். என்ன, இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் கிளம்புறோம்னு சொன்னான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ம். என்ன அர்த்தம்? தனியா இருக்கணும்னு கூட அர்த்தமா இருக்கலாம்ல. நீ என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல ராம், அதுன்னு அர்த்தம் இல்ல. நீங்க இருந்தா நான் அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், நான் உங்ககிட்ட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு அவன் நினைச்சிருக்கான். அதான் கிளம்பிட்டான். எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி. இது என்னடி புதுசா இருக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அக்கா தம்பி தானடியா? ஐயோ, ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கும் உனக்கும் அவனுக்கும் தெரியுமே. அப்புறம் என்ன நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் பேசி. நம்ம 2 பேர் தான் ரேஷ்மா பேசி தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த டைமே. கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த போன்ல வாங்கி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும். ஆஹ் நீ என்னன்னா தம்பின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களுக்கு அப்போ ரகு பேசலன்னு வருத்தமாவே இல்லையா? ஓப்பனா சொல்லட்டா, சுத்தமா இல்ல. ஏன்னா இது சின்ன விஷயம். நினைச்சா ஒரு நிமிஷத்துல மாத்திரலாம். நான் போய் பேசுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அவன் வந்து பேசுறதுக்கு அவன் ரெடியா இருந்தா அடுத்த செகண்டே முடிஞ்சிடும் இந்த பிரச்சனை. ஆனா அவன் ரெடியா இல்ல. என்னை ஏதோ அவன் பரம எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி வாலண்டரியா போயிட்டு அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேச முடியும்? நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால ஆரம்பிக்க முடியல. சரியா? நீ என்னன்னா அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. என்னால முடியல. ஷோ கடவுளே. இங்க பாரு ரேஷ்மா, இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான். உங்க அப்பா கிட்ட பேசிட்டு நான் கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். சரியா? நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அமைதியா சாப்பிட்டுட்டு படுக்கிற வேலையை பாரு. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ம், புரியுது. ரேஷ்மா, ஆ, வாங்கம்மா. ரேஷ்மா, கீழே அப்பா வந்துட்டாரு. அதான் சொல்லலானே இருந்தேன். வாங்க தம்பி, பேசணும்னு சொன்னீங்களா? ஆஹ் அம்மா ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ரகு ஏன் வீட்டுக்கு கிளம்புறான்? எதனா சண்டை இல்ல வேற ஏதாச்சும் உன்கிட்ட சொன்னானா? ம். என்கிட்ட என்ன சொல்ல போறான்? என்கிட்டலாம் எதுவும் சொல்லல. கீழே வாங்க, அப்பா இருக்காரு. சொல்லுமா, கோவப்படாத, என்னன்னு சொல்லுமா ப்ளீஸ். சரி, என்ன சொல்றதுன்னு இருக்கு? இல்ல என்னன்னு இருக்கு சொல்றதுக்கு? இதோ வரன்னு கிளம்பி போனீங்க 2 பேரும். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. போனோமா வந்தமான்னு ஒண்ணு இருக்கணும். அப்படி இல்லைன்னா போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், போனே எடுக்கிற மாதிரி தெரியல. அவனும் 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தான். யாருமே இல்ல. யாரை கூட்டிட்டு போக? பாட்டி போய் தலைவலிக்குன்னு படுத்துட்டாங்க. அப்பா இப்பதான் நான் வந்து என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கரைக்கு போய் படுத்துட்டாரு. நீங்க ஒரு கரைக்கு 3 பேருமா தனியா போயிட்டீங்க. பிரியா ஒரு கரைக்கு அவன் புருஷன் வந்து கூப்பிட்டோன்னே அவளும் போயிட்டா. இவனும் இருந்து பார்த்தான். இது சரிப்பட்டு வராது, சரி நானும் கிளம்புறேன், இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கிளம்பி போயிட்டான். இதுல என்ன இருக்கு? இதுல நான் என்ன கேட்கணும் அவன்கிட்ட? கேட்டா அவன் தம்பிக்காரன் ஒழுங்கா பதில் சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பானு. நான் கேட்கற கேள்விக்கு நீயும் பதில் சொல்ல மாட்டான், அவனும் பதில் சொல்ல மாட்டான். 2 பேரும் ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரிவிங்க. இதுல நான் என்னத்த கேட்டு உங்ககிட்ட சொல்லணும்? அவன் என்கிட்ட என்னத்த சொல்லிடுவான்? அப்படி வந்து போவியா நீ? அப்பா கீழே இருக்காரு, வாங்க. ஓய் ஓய். ம். இப்ப என்ன உங்க அம்மா பேசுனது நினைச்சு வருத்தப்பட போற அதானே? முடியலடி, என்னால முடியல. அநியாயம் பண்ணாதடி என்ன போட்டு. ஏன்டி இப்படி பண்ற? உன்னை அப்படியே. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். ம். என்னது? ஆமா, என்னதுன்னு சொன்னா மட்டும் அப்படி தந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். ஒரு முத்தம் கேட்கறதுக்கு ஓயாம 10 வாட்டி பின்னாடி தெரிய வேண்டியதா இருக்கு. நீ என்ன பாவம்பத்து தரவா செய்யற? இதுல என்னதுன்னு வர கேள்வி வர. புரியுது புரியுது. இப்ப என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப இருக்கிற நிலைமையில என்ன ராம்குமார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதானே? நானே டப்பிங் கொடுத்துக்கிட்டேன், போதுமா? ஷோ ராம்,
ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரிய மாட்டேங்குது. அம்மாடி, ஒரு வழியா சிரிச்சிட்டியா? இந்த மூஞ்சில இருந்து சிரிப்பை வர வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கா? ஐயோ, முடியலடி, முடியல. இன்னும் என்னென்னலாம் படணும்னு எனக்கே தெரியல. வாங்க, இன்னும் உங்க அப்பா வர கீழே போய் சமாளிக்கணும் போல. எத்தனை எத்தனை இந்த ஒரு தேவதை தூக்கிட்டு போறதுக்குள்ள 10,000 பிரச்சனையை சமாளிக்கணும் போல. வா. சமாளிச்சுதான் ஆகணும். ஆசைப்பட்டு மட்டும் போதுமா? அது சரி, சின்ன என்னெல்லாம் பார்க்கணுமோ வாங்க சமாளிப்போம். வணக்கம் சொந்தங்களே. நம்மளுடைய இன்னொரு சேனல் திவ்யா கார்ட்டூன் நிறைய பேருக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நான் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி நைட் 8 மணிக்கு வீடியோ வந்துடும். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்படியும் 9:30 10 மணி ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? என்னுடைய ஃபஸ்ட்டு முயற்சியாக ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கூட ஏனோ தானோன்னு அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயத்த நம்ம வந்து பண்ணணும், எடிட்டிங் கற்றுக்கணுன்னு ஒரு விஷயமா நினச்சி ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அது எல்லாமே பண்ணணும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு கொடுக்குற சப்போர்ட் கண்டிப்பாக அதுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து இந்த சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதே எல்லாருமே வந்து சோகமாகவே போகுது, சண்டையாகவே போகுது அப்படின்னு. பட் ஆனால் அந்த சீரீஸ் அப்படி போகாது. கண்டிப்பாக ஜாலியாக தான் கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த லவ் சீன் அதெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது அளவாக இருந்துட்டு மற்றதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் டேஸில் நடந்தது அந்த மாதிரி காமிக்கலாம். சின்ன சின்ன வீட்டில் நடக்கிற சண்டை மீன்ஸ் குழந்தைங்களுக்குள்ள செல்ல சண்டை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மழலை பேச்சு அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் அந்த வீடியோவை. பாய் சொந்தங்களே, நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில்.